உங்களுக்கு புரியுதா? அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. கர்த்தர் வருகிற காலம் சமீபமாயிற்று. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. மிக மோசமான காலம் அப்ரோச்சிங். உலகளாவிய அப்ரோச்சிங், வேர்ல்டு வைட். இப்போதான் மத்திய கிழக்கு நாடுகள் பத்தி எறிய ஆரம்பிச்சிருக்குது. இதை சுற்றி அடுத்த ரவுண்டுக்கு வரும். இந்த ரவுண்டு உலகம் முழுக்க பரவும். இதை பற்றின இன்னொரு விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே தானே இருக்க போகிறோம். இன்னும் 3 நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அதையும் சொல்லுவோம். இன்னும் நடக்கும், பெரிய விஷயங்கள் நடக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறத மாத்திரம் செஞ்சுட்டு சொல்லிவிட்டு நான் முடிச்சிடறேன், சரியா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதில் மிக முக்கியமாக இந்த இடத்துல, இந்த யுத்தம் முடியும் போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த இடம் இல்லாமல் போகும் சொன்னல, அங்கே ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பலிபீடம் ஒருவேளை வருகை தாமதிச்சு நீங்கள் பலிபீடத்தை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நோ மோர் செகண்ட்ஸ். இந்த சில நேரத்தில் ட்ரெயின் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க, அப்ரோச்சிங். உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இல்லையோ? இருக்கு. ட்ரெயின் வருமா? அதை சொல்லுங்க. வருதாப்ப? வாரது இல்லையா? என்ன உதாரணம் சொல்கிறது? இப்போ சரி, பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் வரும்ல. ஆமாம், பஸ்ஸு வரும்னு தெரிஞ்சிடும். தூரத்தில் பஸ்ஸும் தெரியும். நம்ம பையெல்லாம் எடுத்து நின்றுவோம்ல. இப்போ யாராவது ஃபோன் பண்ணால் பஸ்ஸு வந்துருச்சு, இரு நான் உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லுவோம்ல. ஆனால் வந்து நின்று ஏறுற நேரம்னு ஒன்று இருக்கும்ல, லாஸ்ட் மினிட். அந்த பஸ்ஸு வரதை பார்க்குறது ஒன்று இருக்குது, நம்ம ஏறது, அது வந்து நின்று ஏறுறது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் இது கீழே விழுறதை பார்க்குறீங்கல்ல, அது வர்றதை பார்க்குறது. அதுக்கப்புறம் ஒருவேளை இங்கே பலிபீடத்தை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஏறுற நேரம், அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் பஸ்ஸு கிளம்பிடும். இப்போது பலிபீடம் ரெடியாக இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பலிபீடத்தை கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே பாருங்க, பலிபீடத்தை கட்டி என்ன பண்ணிட்டாங்க, ரெடியாக வச்சுட்டாங்க. இந்த பலிபீடத்தை கொண்டு வந்து அங்கே வைக்கணும், அவ்வளோதான் அங்கே பாக்கி. அவர்கள் முழுவதுமாக பலிபீடத்துக்கு இந்த இடத்துல தேவையான பலிபீடம் வந்து ரெடி ஆயிடுச்சு, மொத்தமாக வச்சிருக்கிறாங்க. சரி, அது எங்கே இருக்குன்னு தெரியல. சரி, பலிபீடத்தை கொண்டு வந்து பலிபீடம் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துக்காக தான் வெயிட்டிங். இந்த இடம் கையில் கிடச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அங்கே கொண்டு வந்து பலிபீடத்தை வைப்பாங்க. அப்படி வச்சுட்டாங்க. ஒரு வேளை அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே ஜபத்தோடும் உபவாசத்தோடும் நிமிஷந்தோறும் காத்திருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக காலம் செல்லாது. இப்பவும் சொல்கிறேன், இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறது அல்ல. நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க பயமுறுத்துறதாக. நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க, திருப்பி நான் சொல்கிறேன். மற்ற 24:6 வாசிங்க பார்ப்போம். 24:6 வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்பட்டுட்டீங்க, இப்போ கேள்விப்படுவீர்கள், அதை நீங்கள் இப்போ கேள்விப்பட்டுட்டீங்க. வாசிங்க. என்ன சொல்கிறாரு? கலங்காதபடி எச்சரிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடக்கும்போது என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்றாரு. ஏன் பயப்படக்கூடாது? இதெல்லாம் கேட்கும் போது என்னவா இருக்குது, நமக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்கும் போது கண்டிப்பாக பயமாக தானே இருக்குது. பயப்படாதீங்கன்னா எப்படி ஆண்டவரே, நாங்கள் எப்படி பயப்படாமல் இருக்கிறதுனா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் வருகைக்கான வெளியே நடக்கிற அடையாளம். வருகைக்கான வெளியே நடக்கிற அடையாளம். இது எதுவும் உங்களையும் என்னையும் பாதிக்காது, உங்களை என்னையும் தொடாது. எப்படிங்க சொல்றீங்க? அதான் கர்த்தர் சொல்றது. ஆண்டவர் சொல்றாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு. ஒருவேளை உங்களுடைய பழைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்க பேசாதீங்க. இல்லை, ஏற்கனவே யுத்தம்லாம் வந்துச்சு, நாங்கள் பார்த்தோமே, அந்த யுத்தத்தினுடைய காரணம் வேறு, இதோடைய காரணம் வேறு. அதுக்கு பின்னாடி இருந்த யுத்தத்துடைய காரண காரியங்கள் அதை நம்ம அலசி ஆராய வேண்டாம், நான் அங்கே போல. ஆனால் இப்போ நடக்கிற யுத்தங்கள் உலகளாவிய கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய அடையாள யுத்தம். இந்த யுத்தத்தில் ஆண்டவர் சொல்றாரு கலங்காதபடி. போன யுத்தத்தில் கூட சொல்றேன், ஆண்டவர் போன யுத்தத்திலையும் உங்களை பாதுகாத்ததுனால தானே நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கிறீங்க. இல்லைனா இருந்திருக்க மாட்டீங்க தானே. எத்தனையோ பேர் இங்கே இல்லை தானே. ஆனால் எத்தனையோ பேருக்கு நடுவில் உங்கள் ஜீவனை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து உட்கார வச்சிருக்கிறார். அந்த தேவன் தான் வாக்கு பண்ணுகிறார், வரப்போகிற யுத்தத்திலும் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், அது உங்களை என்னையும் பாதிக்காது. எப்படி சாரிபாத் விதவையின் வீட்டுக்குள்ளே எலியா இருந்தபோது அந்த தேசம் முழுக்க பஞ்சம்,
குதிரைக்கு கூட புல்லு கிடைக்கலையாமா. ஆனா எலியாவின் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே தேவன் தான் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணுகிறார். உலகம் முழுக்க காரியங்கள் நடக்கும், ஆனாலும் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். எப்படி நடக்கும் அந்த கேள்வி நமக்கு வேண்டாம். பாதுகாக்கிறவருக்கு தெரியும் எப்படி பாதுகாக்கணும். எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரம் ஆயிற்று, ஆனாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் சங்கார தூதன் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார். உலகம் முழுக்க யுத்தம் வரும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. பகலில் பறக்கும் அம்பிற்கும், பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பத்தி பேசுறாங்க. பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் பேண்டமிக் இன்னொன்று வருதாமா, WHO சொல்லி வச்சிருக்கிறான், மிகப்பெரியதான வருது. இவைகளுக்கும் நான் பயப்பட மாட்டேன், காரணம் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் அவைகளுக்கு நடுவில் என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது எப்படிங்க இதுக்கு நடுவில் அதெல்லாம் பாதுகாப்பாரு? வேற வழி இருக்கா உங்களுக்கு? சரி, வேற ஏதாவது வழி இருக்கா? வேற வழியே கிடையாது. எந்த நாட்டுக்கும் போக முடியாது. எல்லாம் துபாய்னு தூக்கி வச்சு கொண்டாடினான். எல்லாம் துபாயில் போய் வீடு வாங்கிட்டா நம்மளை அற்பமாக பார்த்தான். எனக்கு துபாயில் வீடு இருக்கு. இப்போ நம்மளை கேட்குறான், இங்கே வீடு இருக்குமா, வந்துடலாமா? நான் துபாயில் வாங்கினவங்களை கேவலமாக சொல்லலை. எந்த ஒரு இடமும் உலகத்தில் நிரந்தரமானது கிடையாது. நம்முடைய நிரந்தர வாசஸ்தலம் மேலே இருக்கு. அது போகிற வரைக்கும் எங்கே இருந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். நான் எப்பவும் விசுவாசிப்பேன், இஸ்ரவேலில் இருந்து கஷ்டப்பட்டவனும் இருக்கான், பாபிலோனில் ஆசீர்வதிக்கப்பட்டவனும் இருக்கான். கர்த்தர் எங்கே வைக்கிறாரோ நாம் அங்கே இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வருகிற காலங்கள் நீங்கள் விசுவாசித்து பயந்தீங்கன்னா அது நடக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. ஒன்று மட்டும் நீங்கள் நம்பணும், ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட போகிறது இல்லை. இதெல்லாம் ஏன் எனக்கு முன்னறிவிக்கிறார்னா, இவைகளுக்கு நடுவிலிருந்து என்னை பாதுகாப்பதற்காக. இப்போ நினிவே ஜனங்களுக்கு போய் சொல்றாரு, நினிவே அழிய போகுதுன்னு யோனா சொல்றாரு. அது ஜனங்களை பயமுறுத்துறதா காப்பாத்துறதா? காப்பாத்துறது. இப்போ பேழையை கட்டிட்டு நோவா சொல்றாரு, பூர்வ காலத்தை தப்ப விடாத அப்படிக்கு ஜலப்பிரளயம் வரப்போதுன்னு அறிவிச்சார்னு பேதுரு புஸ்தகம் சொல்லுது. இப்போ நோவா ஜலப்பிரளயம் வரப்போதுன்னு பயமுறுத்தினாரா, இல்லை அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக சொன்னாரா? காப்பாற்றுறதுக்காக சொன்னார். அதே காரியத்தை தான் கர்த்தர் இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறார். இது யுத்தம் வரப்போது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, அந்த யுத்தத்துக்கு நடுவில் உங்களை காப்பாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள்னு சொல்றதுக்கு தான் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இதுக்கு நடுவில் வரும்னா நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களாங்கிறத மட்டும் ஆராய்ந்து பாருங்க. இதுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும், வரப்போகுது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால். அப்போ இந்த வருகையில் போறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமாங்கிற ஆராய்ச்சி மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஏன்னா 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ இதில் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லப்படுது. இப்போ மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்களா? தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். அதே தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ சத்தம் கேட்டுருச்சு, இனி ஆயத்தம் பண்ற வேலை மட்டும் பாக்கி. ஆயத்தம் பண்ணுதல்னா என்ன? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இது ஆயத்தத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அவருடைய ரத்தத்தால் என்னை கழுவிட்டாரு, எனக்குள்ள ரட்சணிய சந்தோஷம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வரீங்கல்ல, அதுதான் வருகையில் நீங்க போறதுக்கான ஆயத்தம். அது இருக்கா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த நிச்சயம் இருக்கா? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, 4 தலைமுறையா கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், எங்க தாத்தா காலத்திலிருந்து நாங்கள்லாம் சர்ச்சுக்கு வரோம். அதெல்லாம் உங்க தாத்தாக்கு ஓகே. நீங்க போவீங்களா? நீங்க ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களா? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? உங்க தாத்தா கிட்ட டாக்டர் சர்டிபிகேட் இருக்குன்றதுக்காக நீங்க போய் ஊசி போட முடியாது இல்ல, அவர் தானே போட முடியும். அப்போ உங்க தாத்தாவுடைய ரட்சிப்பு அவருக்கு ஓகே, அவர் நீதிமான் போயிட்டாரு. நீங்க போனோம்னா நீங்க ரட்சிக்கப்படணும். இப்ப நீங்க தேவனை அறியாத ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, குழந்தையா இருக்கிறீங்கன்னா தாய் தகப்பனுடைய ரட்சிப்பு காப்பாத்திரும். ஆனா நிதானிச்சு பாவம் செய்யற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்க பாவத்துக்கு நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குதா? இல்லைன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், இரத்தத்தால் என்னை கழுவும். அந்த ஒப்பு கொடுத்தீங்கன்னா சங்கீதம் 51 சொல்லுது, உம்முடைய ரட்சண்ய சந்தோஷம் அது உங்கள் இருதயத்தில் வரும். அந்த சந்தோஷத்துக்கு ஈக்குவலான சந்தோஷம் உலகத்தில் வேற ஒன்று இல்லவே இல்லை. அந்த சந்தோஷத்தால் உங்கள் இருதயத்தை கர்த்தர் நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற ஞானஸ்நானம் பைபிள்ல இல்லை. வேற ஒரு ஞானஸ்நானத்தை பத்தி பைபிள் பேசவே இல்லை.
குழந்தையில எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், கொடிக்கு கீழே எடுத்தேன். இந்த ஞானஸ்நானம்லாம் எங்கேயுமே பைபிள் அப்படி இல்லை. ஞான ஸ்நானம் என்றால் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். எப்போ ஞானம் வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருத்தல். இந்த ஞானஸ்நானத்தை எடுத்திருக்கிறீங்களா? இதை எடுக்காம போக மாட்டோம். ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில். அது ரோமன் கத்தோலிக்க பைபிள் அழகா இருக்கும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியிலும் நுழையாவிடில் இருக்கும். பாப்டிசங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் அதில் தான் இருக்கும். அப்ப நுழையாவிடில் வருகையில் போக முடியாது. நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா? பக்கத்தில் இருக்கிற இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? எடுத்தாரா இல்லையா? உங்களுக்கு ரோல் மாடல் கல்லனா இயேசுநாதரா? நீங்க கல்லனா இருந்தா கல்லனை பாருங்க, நல்லவனா இருந்தா இயேசுநாதரை பாருங்க. இவன் கல்லன், எப்ப பார்த்தாலும் கல்லனையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவ்வளோ பெரிய ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்துக்காரு, விட்டுட்டான். அவர் முன்மாதிரியா வச்சு என் சாயலா மாறுங்கன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க போய் ஞானஸ்நானம் எடுங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னு இருக்கு. இயேசுவே ஞானஸ்நானம் சீஷர்ல வச்சு கொடுத்தாருன்னு இருக்கு. இவ்வளவு இருக்கு, விட்டுட்டான். கல்லை எடுத்தானா? இவன் திருடன், திருட்டு பைய அப்படின்னு சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன், நம்ம ஏன் அதெல்லாம் சொல்லுவானே. நீங்க ஞானஸ்நானம் எடுங்க. இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார், தண்ணியில மூழ்கி எடுக்காதவங்க என்ன செய்யுங்க? தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்க. மூணாவது எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை, அவர் தான் மார்க், சீல். அவர் தான் மீட்கப்படும் ராப்சர், அதுக்கு சீல் அவர் தான். பரிசுத்தான அபிஷேகத்தை கண்டிப்பாக பெறணும். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவிலாம் கிடையாது. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பயே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்து 12 பேரை அழைச்சிட்டாரு, அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி வந்துட்டாருக்கா? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் என்ன பண்ணுங்க? எருசலேமில் போய் காத்திருங்கள். பரிசுத்தாவி வந்தாரு. அதுக்கு பிறகு கூட ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பவுல் கேட்கிறார் ஒருத்தனை பார்த்து, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களா? அவன் சொல்றான், எனக்கு தெரியாது. அப்போ என்ன நாமத்தில் நான் எடுத்தேன்னு கேட்கிறாரு. அப்போ பரிசுத்த அபிஷேகம் கண்டிப்பாக அவசியம். தமஸ்குக்கு போற வழியிலேயே பவுல் என்னவாயிட்டாரு? ரட்சிக்கப்பட்டாரு. ஆனாலும் அனனியாவை கொண்டு கர்த்தர் என்ன பண்றாரு? அவரை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கண்டிப்பாக வேணும், அது இல்லாமல் முடியாது. ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு பரிசுத்த அபிஷேகம்லாம் கிடையாதுன்னு. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு, அவருடைய அபிஷேகம் உண்டு. அதுதான் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கும். ஒருவேளை சபையில் அபிஷேக கூட்டம் இருந்தால் கலந்து கொள்ளுங்க. உங்கள் சபையில் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு, ஆவியே பரிசுத்த ஆவியானவரை என்னை நிரப்புங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சியம் தவணமுள்ள ஆத்துமாக்களை அவர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக ஆவியானவர் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அடுத்து மிக முக்கியமானது அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும், வேறுபாடு இருக்கணும். ரோமர் 12 சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உலகத்தை விட்டு ஓடிடணுமா? இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடியினால். நாம் இந்த உலகத்தில் தான் இருப்போம், ஆனால் உலகம் சபைக்குள்ள வரக்கூடாது. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபைக்குள்ள என்ன வந்துடுது? உலகம் வந்துடுது. சினிமாக்காரர் ஆட்டம் இங்கே இருக்கு, சினிமாக்காரி ஆடுற ஆட்டம் இங்கே இருக்கு, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு இங்கே இருக்கு, அரசியல்வாதியுடைய அரசியல் இங்கே இருக்கு, அங்கே என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. கேட்டால் சொல்கிறான், என்ன தப்பு, அவங்கள மாத்திரம் நானும் இருக்கக்கூடாது தம்பி. உலகம் வேறு, சபை வேறு, எல்லா பெண்களும் வேறு, எஸ்தர் ராஜகுமாரத்தி வேறு. கர்த்தர் வேறுபாடுள்ள வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. அது பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமா. அது பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறது, விசில் அடிக்கிறது, ஓயின்னு கத்துறது, ஆயின்னு கத்துறது, நல்லா புகையை போட்டு விட்டு லைட்டை போட்டு விட்டு நடுவில் இருந்து குதிக்கிறது, இதெல்லாம் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பரலோகத்துக்கு போவாது தம்பி. அது கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். உடம்பு முழுக்க போறதுக்கு தானே ட்ரெஸ்ஸு, எல்லாம் தெரியுற மாதிரி போட்டால் அது எப்படி ட்ரெஸ் ஆகும்? ட்ரெஸ்ஸோடைய நோக்கம் என்ன? உடம்ப மறைக்கிறதுக்கு தானே. நான் போட்டா என்ன தப்பு? போட்டுக்க, எங்களுக்கு என்ன சொல்லத்தான் முடியும். நாங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு விடுவா முடியும்? உனக்கு
சொல்லத்தான் முடியும். கேட்டு மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு சில விஷயங்களைத்தான் வேண்டாம் என்று சொன்னார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு, தகுதி கிடையாது. நீங்க போய் பாருங்க, ஒரு ஜனாதிபதி வரும்போது அவருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. ஒரு பிரதமர் வரும்போது அவருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. தாவீது ராஜா தான், ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதனால தாவீது ஆடு மேய்க்கிறவனை பார்த்த உடனே ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா லுங்கியை கட்டி மடிச்சு கட்டிட்டு வாடா நம்ம ஆடு மேய்ப்போன்னு போனால் அது சரியா வருமா? சொல்லாமா தாவீது, நான் ஒரு காலத்தில் ஆடு மேய்க்கிறவனா இருந்தேன், ஆண்டவர் தலையில அடிச்சுப்பாரு, லூசு நீ அப்படி தான் இருந்த, நான் உன்னை இப்போ என்னவா மாத்திட்டேன்? ராஜாவை மாத்திட்டேன். நீ கத்தியை பிடிச்சி சண்டை போட வேண்டிய ஆளு, குச்சை பிடிச்சி ஆடு மேய்க்கிற. ஆண்டவரே ஒரு காலத்தில் மேய்த்தேன், அதனால தான் உன்னை வேறு பிரிச்சு அரண்மனைக்குள்ள உட்கார வச்சிருக்கேன். சில தாவீது மாதிரி சில ஆட்கள் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப சில லூசுங்க வந்து உட்கார்ந்துருக்கு. ஏன் அவங்கெல்லாம் செய்யறாங்களே, அவன் ஜெய்வான்டா, அது அவன் வேலை. நீயே நானும் பரலோகத்துக்குரியவர்கள், இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். உனக்கு எனக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. ராஜாவுடைய பையனுக்கு ஆசை இருக்கும் ரோட்ல டீ குடிக்கலான்னு, குடிக்க முடியாது. சில நேரத்தில் முடியாது. சில இந்த இங்கிலாந்தோடைய இளவரசர் ஒருத்தர் இருக்கார் ஹாரின்னு, அவரு எனக்கு இளவரசராக இருக்க இஷ்டம் இல்லை, நான் ரோட்ல டீ குடிக்க போயிட்டு வாப்பான்ட்டான். போயிட்டு வந்துட்டான். அப்போ எனக்கு ராஜா இல்லையா? நீ ராஜா கிடையாது. ஒன்று ராஜாவா இருந்தா அரண்மனையில் டீ குடி, இல்லை ரோட்ல டீ குடிக்க ஆசைப்படுறேன், எனக்கு ராஜ்யபாரம் வேண்டாம், போயிட்டு வந்துட்டான். நீ ரோட்ல போய் டீ குடி. ஒன்று இது இல்லை அது, ஒன்று பரலோகம் இல்லை பூமி. இல்லை பூமியில் எனக்கு சந்தோஷமா இருக்கு, இருந்துட்டு போ, ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை பரலோகம், அங்கே போனால் தான் தெரியும் அது மேன்மை என்னவென்று. அதுக்காக சில தியாகங்கள் பண்ணித்தான் ஆகணும். சும்மாலாம் போக முடியாது. ராணுவத்தில் போய் சேர்க்க சொன்னால் உங்கள் இஷ்டப்படிலாம் ராணுவத்தில் இருக்க முடியாது. போனவொன்னே மொட்டை அடிச்சிடும், சுற்றி முடியெல்லாம். நான் ஆசையாக வளர்த்தேன், நீ லாய்க்கு இல்லைன்றுவான். காலங்காலத்தில் 5 மணிக்கு எழும்ப சொல்லுவான். என்னென்ன 5 மணிக்கு சொல்லி எங்கள் வீட்டில் நான் 8 மணிக்கு தான் ஏந்திருப்பேன், நீ லாய்க்கு பட மாட்டேன்ருவான். அவனோட ராணுவத்துக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அங்கே இருந்தால்தான் நீங்கள் ராணுவத்தில் இருக்க முடியும். அரசியலுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அங்கே இருந்தால் தான் அரசியலுக்கு இருக்க முடியும். பரலோகத்துக்கு என்று ஒரு புரோட்டோகால் இருக்கு, அப்படி இருந்தால் தான் நீ பரலோகத்தில் இருக்க முடியும். ஏன் இஷ்டப்படியெல்லாம் இருப்பேன். சிலர் போதிப்பான், சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், எப்படி இருந்தாலும் கூட்டு போவார், கூட்டலாம மாட்டாரு. சும்மா அப்படின்னா யூதாஸே கூட்டு போயிடுவாரு. பரவாயில்ல யூதாஸ் வா, நீ எவ்வளோ காசு? 30 வெள்ளி காசு, 15 கொடு, 15 நீ வச்சுக்கோ தசம்பாகத்தை அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அப்படின்னா ஏசபேல்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்ன ஏசபேல் பிரச்சனை உனக்கு? இல்லை எலியா உனக்கு பிரச்சனை, நீங்கள் அவனுக்கு சாப்பாடு போடுங்க, ஒரே ஒரு கேரியரில் எனக்கு அனுப்பிடுங்க, கேரி தாட்டுறங்கலாம் இருப்பேன், உங்களுக்கு எனக்கு பிரச்சனை, அம்மா தாயே வணக்கம்னு சொல்லிட்டு போனால் வேலை முடிஞ்சு. மற்ற தீர்க்கதரிசியோட எலியாவால் உட்கார முடியாது, அதனால தான் அவன் எலியா. நீ எல்லாரோடய உட்காரணும்னா ஒரு நாள் நீ வெட்டி போடப்படுவாய். நீ அப்படி உட்கார மாட்டேன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஒரு நாள் வரும், மேகத்தில் ஏறி நீ காணப்படாமல் போவாய். அல்லேலூயா. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவன் பரலோகத்துக்கு போக முடியாது. இதான் இது, அப்படிதான் பைபிள் சொல்லுது. இல்லைன்னா இல்லை. சிலர்லாம் அப்படி சொல்றாங்க. ஒருத்தர் என்ன பார்த்து சொன்னாரு, பிரதர் இப்படிலாம் பேசினா ஒரு வயலும் உங்ககிட்ட வரமாட்டான், என்கிட்ட வரவே வேண்டாம், எவனும் வர வேண்டாம், எங்கிட்ட வரத்துக்கு எதுக்கு? இப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு வர முடியும். நீங்கள் போய் வாசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. சீஷர்கள் கடுமையாய் நடந்து கொண்டார்களாம், அவரிடத்தில் சேர பயந்தார்கள், ஆனால் அதிகமாய் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார். நீங்கள் எங்ககிட்டலாம் சேர வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களாம் உங்களை பரலோகத்துக்கெல்லாம் கூட்டு போக மாட்டோம். நீங்கள் சிலரில் ஒரு பிரதர் என்கிட்ட சொல்லுவார், பிரதர் எப்படியாவது நீங்கள் போகும்போது என்னை கையை பிடிச்சி பரலோகத்துக்கு கூட்டு போயிருங்க பாரு.